guys, welcome back. எனக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்காஸ்ட் தமிழன் அந்த சேனல்ல இருந்து நம்ம லியோ சீரிஸ் பார்த்துட்டு வரணும்ல, அதோட 7வது பாகம் எத்தனை வரைக்கும் போகுதுன்னு தெரியலை. இப்போ 7வது பாகத்தில் வந்து நிற்கிது. ஸோ அதான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் வச்சுட்டே இருக்கீங்க, நேற்றுலேருந்தே கமெண்ட் வச்சுட்டீங்க. ஸோ இன்றைக்கி தான் அதை பண்ணுறதுக்கான டைம் கிடச்சிருக்கு, பண்ணலாம். இது ஒரு 32 minutes வீடியோ, அதனால் டக்குன்னு பார்த்துட்டு பார்த்தீங்களா டாபிக் வாசிக்க முடியும். லியோஸ் ஒரிஜினல் ஃப்ளாஷ்பேக். ஆஹா, பிரச்சனை அங்கே தானே ஆரம்பிச்சுது, ஃபேக் ஃப்ளாஷ்பேக்னு. லியோதாஸின் கடந்த காலம் பார்க்கலாமா? பார்க்கலாமே. சரி வாங்க. உன் பெயர் என்ன? ரெண்டு உயிர் நண்பர்கள் பரம விரோதியா மாறினதுனால அவன் கதையை கேட்கறியா? ஆரம்பிக்கலாமா? Hey guys, welcome back to another episode of PT. லியோ சீரிஸோட பார்ட் 7ல இருக்கிறோம். நம்ம இந்த 7க்கும் 6க்கும் நடுவுல நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அதாவது இந்த லியோ சீரிஸ்க்கு நடுவுல எந்த வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். பட் நான் இடையில ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அது ஏன் பண்ணேன்னு அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். பட் ஆனா ஏன்டா அந்த வீடியோ பண்ணோங்கிற மாதிரி ஆயிருச்சு. அது ஏன் அப்படி ஆச்சுன்னு அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். எல்லாம் நீங்க பண்ண வேலை தான். சரி, ஓகே, வளவலன்னு பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பார்ட்ல, அதாவது பார்ட் 6ல நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு முக்கியமா சொல்லியிருந்தேன். லியோ பார்த்திபனா இப்படி ஒதுங்கி இருக்கிறது காரணமே விக்ரம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதை நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிட்டீங்க, எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ப்ரோ இத்தனை பாட்டுல லியோவை பெரிய இதா பில்டப் பண்ணிட்டு இப்படி விக்ரமோட தயவுல விக்ரம கீழே வாழ்றவரா காட்டிட்டீங்களா, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல ப்ரோ, என்ன ப்ரோ இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா இதுதான் தவறான விஷயம். நான் மீன் பண்ணது அது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விக்ரம் எதுக்காக பார்த்திபனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்களேன். அதாவது லியோவுக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணணும், பார்த்திபனா வாழ்றதுக்கு லியோவுக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணணும். அதாவது யாருமே அனுபவிக்காத, யாராலையும் தாங்கிக்கிட முடியாத ஒரு புது வகையான ட்ரக்கை கண்டுபிடிச்சி அது மூலமா நம்பர் 1 பிசினஸ் மேன் ஆன ஒரு ஆளு அண்ட் ஒரு டெவில். அவ்வளவு கொலை பண்ணிருக்காரு, இவ்வளவு கெட்டது பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளு. அதாவது விக்ரமோட மோட்டிவ் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தணும். அந்த ஒரு கெட்ட விஷயத்தை அப்கிரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆளு திருந்தி நல்லவனா வாழ்றான்னு வரும்போது இவரு அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு, அதை தான் நான் போன பாட்டுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது அழிக்க முடியாத ஒருத்தன் அவனா திருந்தும் போது அதை அப்படியே விட்டுறணும். சோ லைக் அந்த மாதிரி தான் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம இப்போ கதையை கண்டினியூ பண்ணலாம். வெல்கம் டு பார்ட் 7. அதாவது சத்யா வந்துட்டு பார்த்திபனை சந்தேகப்பட்டு இவன் உண்மையிலே பார்த்திபன் தானா அப்படிங்கறத வெரிஃபை பண்றதுக்காக சேலம் கிளம்புனாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோமா. அண்ட் இப்ப அவங்க சேலம்ல இருக்கிறாங்க. பார்த்திபனோட கார்டியனான அந்த ஒருத்தரோட வீட்டுல இருக்கிறாங்க. நம்ம போன பாட்டிலே பார்த்திருந்தோம். இவர்கிட்ட வந்துட்டு விக்ரம் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு, இப்படி சத்யா வருவாங்க, சோ நீங்க அவங்கள இப்படி எல்லாம் சொல்லி நம்ப வைங்கிற மாதிரி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ அவரும் அதுக்கு அங்க தயாரா தான் இருக்கிறாரு. அண்ட் அவரு இப்படி ஒரு விஷயத்த வந்துட்டு சத்யா கிட்ட சொல்லுவாரு. எப்படி இருக்கான் அவன்? நல்லா இருக்காரு. கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆச்சு அவன் எனக்கு ஃபோன் பண்ணி. எல்லாம் ஓகே தானே? அதாவது இந்த இடத்துல அவரு சத்யாவை நம்ப வைக்கிறாரு. 2-3 வாரமா அவன் எனக்கு போன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் போது சத்யா என்ன நினைப்பாங்க, அடிக்கடி போன் பண்ணி ரெகுலரா பேசிக்கிறாங்க. 2-3 நாளா கால் பண்ணாததுக்கு ரீசன் அது என்னன்னா அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருந்தது அங்க அப்படின்னு. சோ பார்த்திபனும் பேய் அரைஞ்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா, அதனாலதான் பண்ணல அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். சோ இவர் எடுத்தோடனே இந்த ஒரு விஷயத்தை அங்க பின் பண்ணும்போது அங்கேயே சத்யா கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் ஓகே தானே? அப்புறமா அவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஏன் இந்நேரத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு சொல்லியிருந்தா நானே ஏதாவது கொரியர்ல அனுப்பிச்சிருப்பேன்ல. இல்ல, அங்க ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பர் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே பெண்டிங்ல இருக்கு. அதுக்கு சத்யாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு விஷயத்த சொல்ல வராங்க ஆனா சொல்ல மாட்டாங்க. அதுக்கு முந்தின வார்த்தைகளுக்குமே அவர் சொல்லுவாரு, ஆனா அவங்க அதுக்கு பதில் சொல்ல வருவாங்க, ஆனா அதை சொல்ல மாட்டாங்க. அதாவது அவங்க அந்த இடத்துல ஒரு பதில் சொல்லணும்னா அது பொய்யா மட்டும்தான் இருக்கணும். பொய்யான ஒரு காரணத்தை தான் அவங்க அங்க சொல்லி ஆகணும். பட் அந்த பொய் சொல்றதுக்கு அவங்களுக்கு வர மாட்டுது. நேச்சுரலா அவங்களுக்கு பொய் சொல்ல வர மாட்டுது அப்படிங்கறத வந்துட்டு அங்க காட்டுறாங்க. எல்லாம் ஓகே தானே? அதாவது பொய் சொல்லவே தெரியாதவங்க சத்யா. ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் இன்னொருத்தவங்களோ ஏமாத்துறதுக்கு மனசு வரமாட்டுறது அவங்களுக்கு. பொய் சொல்றத பெரிய தப்பா பாக்குறாங்க அவங்க. பட் ஆனா லியோ பொய் மட்டுமே தான் சொல்லி தன்னோட வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காரு. சுத்தி இருக்கிற எல்லாரையுமே ஏமாத்தி தான் தன்னோட வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காரு. சோ இப்படி ஒரு பொண்ணு அண்ட் இப்படி ஒரு பையன், இவங்க 2 பேரும் பேரா இருக்கிறது எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குல்ல. வயலன்ஸ் பிடிக்காத ஒரு பொண்ணு, வயலன்ஸ் மட்டுமே தெரிஞ்ச ஒரு பையன், பொய் சொல்ல தெரியாத பொண்ணு, பொய் மட்டுமே சொல்ற ஒரு பையன், ஏமாத்த தெரியாத பொண்ணு, ஏமாத்த மட்டுமே தெரிகிற ஒரு பையன். சோ இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்.
அங்க சத்யா பொய் சொல்ல தெரியாம திணறிக்கிட்டு இருக்கும் போது அங்க பிரியா வந்துட்டு ஒரு பொய் சொல்லி சமாளிப்பாங்க. இல்ல அங்க ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பர் சர்டிபிகேட்ஸ் இல்லாம பெண்டிங்ல இருக்கு. நாங்க இங்க வேற ஒரு வேலையா வந்தோம், அதான் வாங்கிட்டு போலான்னு. அப்புறமா அவர் அவங்க சொல்ற பொய்யை கேட்டுட்டு சரி ஓகே நான் ஏற்கனவே எல்லா ஆதாரத்தையும் எடுத்து வச்சிட்டேன், உங்ககிட்ட காட்டி உங்களை நம்ப வைக்கிறது மட்டும் தான் பேலன்ஸ், நான் போய் எடுத்துட்டு வரேங்கிற மாதிரி அவர் கிளம்புறாரு. காரணமா என்ன இருக்கு, இருங்க எடுத்துட்டு வரேன். அண்ட் அப்புறமா ஜோஷியோட வெரிஃபிகேஷன் போர்ஷன் சிம்லால உள்ள சென்ட்ரல் ஜெயில இருக்கக்கூடிய அந்த லியோ சம்பந்தப்பட்ட ஒருத்தரை பாக்குறதுக்காக ஜோஷி போயிருக்காரு. அங்க அவருக்கு பிடிச்ச சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்து முக்கியமா பாட்டில கூட ஓபன் பண்ணி கொடுப்பாரு. அதாவது என்ன வேணுமோ வாங்கிக்கோ எடுத்துக்கோ, தயவு செஞ்சு நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லிரு. இந்த பிராண்ட் தானே வேணும்னு கேட்டீங்க. ஏன்னா ஜோஷிக்கு தேவையான அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சவங்கல பேலன்ஸ் இருக்கிறவரு இவர் ஒருத்தர் மட்டும்தான், இவரை விட்டா வேற ஆளு கிடையாது. சோ ஜோஷி கேக்குறாரு, தாஸ் அண்ட் கோ டொபாக்கோ ஃபேக்டரி அது சம்பந்தப்பட்ட ஆளுங்க ஆந்தனி, ஹெரோல்ட், இவங்க 2 பேரோட ஆன்டி இருக்கான லியோ பத்தி எதுவுமே தெரியல. லியோ சாகும்போது அவன் கூட இருந்த ஆளுங்கள்ல இன்னிதே வரைக்கும் உயிரோடு இருக்கிற ஒருத்தர் நீங்க மட்டும்தான். எனக்கு நீங்க ஒண்ணுதான் பண்ணணும், இந்த போட்டோல இருக்கிறது லியோ இல்லையான்னு பார்த்து சொன்னீங்கன்னா. சோ இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்துட்டு ஃபேக்கான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறாரு அப்படிங்கிறது. பட் எதுக்காக ஃபேக்கான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கிட்டயும் வந்து விக்ரம் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. நாம ஃபேக்கான அந்த பிளாஷ்பேக்ல பார்த்த மாதிரியே இவர் லியோவுக்கு முக்கியமான ஒரு ஆளு தான், அதாவது லியோவுக்கு நெருக்கமான ஒரு ஆளு தான். லியோ உயிரோட தான் இருக்காரு, அதாவது அந்த நியூஸ் பேப்பரை பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாருல, அப்போ வந்துட்டு அவருக்கு தெரிய வரல, அவருக்கு ஆல்ரெடியே தெரியும் லியோ வந்துட்டு உயிரோட தான் இருக்கான், அவன் எங்க இருந்தாலும் அவன் இருந்தா நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான் இவரு. சோ இப்போ இந்த மாதிரி அப்படிங்கறது வந்துட்டு இவருக்கு தெரிஞ்சது இல்லையா, அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படினாலும் அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கிட்ட ஒரு தடவை வருவாங்க, இது லியோ தானான்னு கேக்குறதுக்கு வருவாங்கங்கறத அவருக்கு தெரியும். சோ அதுக்காகவே ஃபேக்கான ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர் அப்பவே ரெடி பண்ணிட்டாரு. அது ஏன் அப்படிங்கறது வந்துட்டு பிளாஷ்பேக் நான் சொல்ல உங்களுக்கே தெரியும், நீங்களே பாருங்க. அதாவது ஜோஷியோட கடப்பா ஃப்ரெண்ட் சொல்லும் போதே சொல்லுவாரு, இன்னும் 2 நாள்ல நீ அவனை பார்த்தாதான் உண்டு, அதுக்கப்புறம் தூக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இல்லையா. சோ நீ அவனை பார்க்கணும்னா இன்னும் 2 நாளுக்குள்ள பார்த்தா மட்டும்தான் உண்டு. சோ இப்போ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஜோஷி அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. எனக்கு புரியுது, தூக்கு வாங்குற அளவுக்கு என்ன பண்ணாருன்னு தெரியல. 3 நாள் தூக்குன்னு சொன்னா. அதாவது ஜோஷி கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவர் அமைதியாவே இருக்கிறதுனால, தலை குனிஞ்சே இருக்கிறதுனால அவர் அந்த தண்டனைக்காக பயந்து இருக்கிறாரோ, இன்னும் 2 நாள்ல நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற அந்த பயத்துல இருக்கிறாரோ அப்படிங்கிறதுக்காக, அவர் பயத்தை போக்குறதுக்காக இப்படி ஒரு விஷயம் சொல்றாரு ஜோஷி. என்ன நடந்து மட்டும் சொன்னீங்கன்னா இப்ப கூட ஒரு பெட்டிஷன் போட்டு உங்க தூக்கு தண்டனையை மறுபரிசீலனை செய்ய என்னால முடியும். பட் ஆனா அவரு நான் 2 நாள்ல நான் செத்துருவேன் அப்படிங்கிற அந்த கவலையே இல்லாத மாதிரி, நான் சாக போறத நினைச்சு நான் கேர் பண்ணிக்கவே இல்லை அப்படிங்கறத வந்துட்டு தெரியப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு. என்ன நடந்தது மட்டும் சொன்னீங்கன்னா. அப்புறம் அந்த இருதயராஜுங்கிறவரு இப்படி ஒரு விஷயம் சொல்றாரு. சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்லயே சொல்லியாச்சு, என் தூக்கு தண்டனைய கொப்பனே வந்தாலும் தடுக்க முடியாது, வேற என்ன. அதாவது அவர் அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ இந்த மாதிரி எனக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து எனக்கு ஐஸ் வச்சு என்ன சந்தோஷப்படுத்தி பார்த்து என்னை ஏமாத்த நினைச்சு என்கிட்ட இருந்து எதையும் வாங்க நினைச்சின்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், உனக்கு என்ன வேணுங்கிறத நீ கேளு, எனக்கு தெரிஞ்சதா நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறமா ஜோஷி டைரக்டாவே கேக்குறாரு, தாஸ் அண்ட் கோ டொபாக்கோ ஃபேக்டரியில நடந்துச்சு, லியோ உயிரோடு இருக்கனா இல்லையா, இல்ல லியோ எப்படி செத்தா. அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு ஃபேக்கான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறாரு. பட் ஆனா அதை அப்படி டைரக்டா சொல்லிட்டா, இவனோட கேட்ட உடனே சொல்லிட்டான், ஒருவேளை அடிச்சு விட்டானோ இல்ல எதுவும் பொய் சொல்லிட்டானோ அப்படின்னு அவர் நினைக்க கூட கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபேக்கான கதைக்கு முன்னாடி ஒரு லீட் கொடுக்குறாரு. இதை நான் உனக்காகவோ இதுக்காகவோ சொல்லல, எப்படி என்ன 3 நாள் நான் செத்து போயிருவேன், அதுக்கப்புறம் அவனை பத்தி நான் பேச முடியாது, அதுக்காக சொல்றேன். இப்படி ஒரு விஷயத்த சொல்லி நம்ம சொல்றோம் அப்படின்னா உண்மையதான்பா இவன் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும்ல, அதுக்காக இப்படி சொல்லி கதையை ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் அவர் பிளாஷ்பேக்க சொல்றாரு. 1999 தாஸ் அண்ட் கோ ஆந்திராவிலேயே பெரிய டொபாக்கோ ஃபேக்டரி. அதாவது 1999ல தாஸ் அண்ட் கோ தான் ஆந்திராவில நம்பர் 1 இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது வந்துட்டு உண்மைதான். அதை மொத்தமா கட்டி ஆண்டவன் ஆண்டனி தாஸ். அந்த தாஸ் அண்ட் கோவை ஆந்திரால அதாவது லோக்கல்ல நம்பர் 1 வச்சிருந்தது ஆந்தனி தாஸ் தான் அப்படிங்கறத வந்துட்டு அவர் சொல்றாரு இல்லையா, அது வந்துட்டு உண்மைதான். பட் ஆனா அதுக்கப்புறமா தாஸ் அண்ட் கோல புகையில எக்ஸ்போர்ட் தான் மெயின் பிசினஸ் சாயம் பூசி உள்ளுக்குள்ள பல இல்லீகல் பிசினஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. உள்ள வேற ஒரு இல்லீகல் பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல, அதாவது இந்த புகையில பிசினஸ் பண்றது மட்டும்தான், அதாவது லோக்கல்ல பண்றது மட்டும்தான் ஆந்தனி தாஸ். மத்தபடி உள்ள வேற ஒரு இல்லீகலான பிசினஸ் நடக்கு, அது என்னங்கறத சொல்றேன். உள்ள ஒரு வேற ஒரு இல்லீகலான பிசினஸ் நடக்கு. லோக்கல் நேஷனல் இன்டர்நேஷனல் தாஸ் அண்ட் கோ பிசினஸ் பெருசாகிட்டே இருந்தது. நேஷனல் இன்டர்நேஷனல் அளவுக்கு அந்த பிசினஸ் கொண்டு போகுது, அதாவது ஆந்தனி தாஸ் கொண்டு போறான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாருல, அது வந்துட்டு உண்மை கிடையாது. அந்த கிரெடிட் வந்துட்டு
லியோவுக்கானது. புகையிலன்னு வெளியில சொல்லி உள்ள வேற ஒரு பிசினஸ் பண்றான், அது நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பெருசாக்குது. அந்த ஒரு விஷயத்த பண்றது வந்துட்டு லியோ. பட் இங்க ஏன் ஆந்தனி தாஸ் அப்படின்னு சொல்றாருன்னா, அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த இடத்துல மட்டும் இல்ல, இந்த என்டையர் பிளாஷ்பேக்லயே லியோவை மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி கதை சொல்ல மாட்டாரு. அதாவது இது எதுக்காகன்னா, சப்போஸ் லியோவுடைய உண்மையான முகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் பார்த்திபன் கிடையாது லியோ தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் இவன் அவ்வளவு மோசமானவன் இல்லப்பா, ஜஸ்ட் அவன் அப்பனுக்கும் சித்தப்பனுக்கும் கீழே வேலை செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு மன்னிச்சு விட்டுட்டு வாழ ஆரம்பிப்பாங்கல்ல அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு அவரு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த நரபலிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அவனோட சாம்ராஜ்யம் வளர்றதுக்கு உயிர் பலி கொடுக்கறது மட்டும்தான் அவனோட பெரிய நம்பிக்கை. அது ஆடு மாடுல ஆரம்பிச்சு கடைசியில மனுஷங்களை நரபலி கொடுக்கற அளவுக்கு போயிருச்சு. இதுவுமே லியோ தான் பண்றாரான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இந்த ஒரு மூட நம்பிக்கை வந்துட்டு ஆந்தனி தாஸுக்கு இருக்குது. அவர் தான் வந்துட்டு இந்த நரபலி எல்லாம் கொடுக்கறாரு. மூட நம்பிக்கையில ஊறி போயிருந்தான். அண்ட் இது ஆடு மாடுல ஆரம்பிச்சு மனுஷ வரையும் போருன்னு சொல்றாருல, இது வந்துட்டு உண்மைதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் வந்துட்டு சொல்றேன், கதையோட ஃப்ளோல சொல்றேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஹரால் தாஸ் பத்தி சொல்றாரு. அவன் தம்பி ஹெரால்ட் தாஸ் இந்த உலகத்திலேயே ஆண்டனி நம்புற ஒரே ஆள் ஹெரால்ட். பட் இங்க லியோவை கூட நம்ப ஒரு விஷயம் சொல்றாருல ஹெரால்ட பத்தி, ஆந்தனி நம்பக்கூடிய ஒரு ஆளு, அது மட்டும்தான் ஹெரால்டுக்கான உண்மையான ஒரு விளக்கம். அதாவது ஹெரால்ட பத்தி அது மட்டும்தான் உண்மையா சொல்றாரு. ஏன்னா ஹெரால்டுக்கு இந்த பிசினஸ் பத்தின வேற எந்த நாலேஜும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செக்யூரிட்டி மாதிரி, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மென் மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு, அதாவது ஒரு தளபதினு வச்சுக்கோமே. இப்ப ஆந்தனி தாஸ் வந்துட்டு ராஜா அப்படின்னா இவர் வந்துட்டு தளபதி அந்த ஃபேக்டரிக்கு. சோ அப்படின்னா ஹெரால்ட் வந்துட்டு ஆந்தனிக்கு விசுவாசமா இருப்பாரு, அந்த விசுவாசத்தை ஆந்தனி நம்புறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கப்புறமா லியோ பத்தின ஒரு விஷயத்தையும் ஹெரால்ட் மேல அவர் தூக்கி போட்டு கதை சொல்லுவாரு. கனடால படிக்க போனவன் இன்டர்நேஷனல் ட்ரக் கேட்டல்ஸ் பல பேரோட லிங்க்ல தாசன்கோ பிசினஸ் அங்க எக்ஸ்பாண்ட் பண்ணான். இப்படி இன்டர்நேஷனல் லெவலுக்கு தாசன்கோவை கொண்டு போறது வந்துட்டு லியோ தான். இப்ப இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், நான் முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லயே சொல்லிருப்பேன், பிளாஷ்பேக் வரும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாம் லியோவை தேடி வர காரணம் என்ன, இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு எதுக்கு லியோவை கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆந்தனி தாஸுக்கு தாசன்கோ வந்துட்டு லோக்கல்ல மட்டும் இல்ல உலகத்திலேயே நம்பர் 1 மாறணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பேராசை இருக்கு. ஹெரால்டுக்கு இந்த ஆசைக்கு எதிராக எவனும் வரக்கூடாது, வர விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. சோ ஆந்தனிக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலதான் லியோவை தேடி அவர் வருவாரு. ஏன்னா ஆந்தனியோட கெப்பாசிட்டியை வச்சு லோக்கல்ல மட்டும் தான் நம்பர் 1 இருக்க முடியும். பட் லியோவுடைய கெப்பாசிட்டி இருந்தா மட்டும்தான் வேர்ல்ட்ல நம்பர் 1 கொண்டு வர முடியும் தாசன்கோவை. அதுக்காக தான் லியோவை உள்ள கூப்பிடுறதுக்காக அவர் அவ்வளவு போராடுறாரு. லியோ வந்துட்டு ஒரு புது வகையான ட்ரக்கை வந்துட்டு கண்டுபிடிப்பாரு. வேர்ல்ட்லயே நம்பர் 1 ட்ரக் கார்டல தாசன்கோ ஆக்கணும்னு அவன் உருவாக்கின போதை மருந்து டெத்தோரா நாளாக அதனோட டிமாண்ட் மார்க்கெட்ல ஏற ஆரம்பிச்சது. அதை வச்சுதான் தாசன்கோவை வேர்ல்ட்ல நம்பர் 1 அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். அவர் லீவ் ஆனதுனால ஆந்தனி தாஸோட அந்த ஆசை நிராசையாயிருச்சு. இப்போ அவர் திரும்ப இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அதை முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக அவரை கூட்டிட்டு வர நிக்கிறாரு. இதுதான், இதை புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் இப்போ ஆந்தனிய பத்தியும் ஹெரால்ட பத்தியும் ஒரு பொய் சொல்லிட்டாரு. இப்போ லியோவை பத்தி சொல்லணும்ல, அதாவது இருக்கிற எல்லா கெட்ட பேரையும் அவங்க 2 பேர் தலையில போட்டுட்டு லியோவை பத்தி ஒன்னு சொல்லுவாரு பாருங்களேன். பிசினஸ் மேல இருந்து அவங்க பாத்துக்கிட்டாலும் கீழே கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. ஆண்டனியோட பையன் தாஸ், லியோ தாஸ். அதாவது லியோவுக்கு இது சம்பந்தமா ஒண்ணுமே தெரியாது, ஜஸ்ட் தன்னோட அப்பனும் சித்தப்பனும் ஒரு விஷயம் சொல்றாங்க, அதை நம்ம செய்யறோம், அவ்வளவுதான், மத்தபடி அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி அவர் அங்க சொல்றாரு. அதாவது லியோ மோசமானவன் இல்ல அப்படிங்கறத வந்துட்டு பதிவு பண்றாரு. ஆனா அப்புறமா ஒரு ஃபைட் சாங் இதெல்லாம் வரும், இதெல்லாம் அதை பத்தி நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்புறமா லியோ எதுக்காக இங்க இருந்து வெளியில போனாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல, அதுக்கான உண்மையான ரீசன் என்னன்னா, அவங்க சொல்லியிருக்கிற ரீசன் தான் அதுதான் ஆல்மோஸ்ட் சேம் தான், பட் பிரசன்டேஷன் அவங்க காட்டின மாதிரி கிடையாது. அது என்ன அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். லியோ வந்துட்டு மூணாருக்கு வந்துட்டு போயிருக்காரு. மூணாருக்கு எதுக்கு போனாரு, அதுக்கான ரீசன் என்ன வேணாலும் இருக்கலாம். உதாரணமா இப்படி கூட எடுத்துக்கலாமே, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த 2000 கிலோ டெத்ராவை பார்டர் செக் போஸ்ட் தாண்டி கொண்டு போறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஒரு 2000 கிலோ டத்தோராவை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்பணும், அது முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லியோ முடிச்சு காட்டினாரு. தடுத்தால முடியாதுனாலும் நான் இறக்கி காட்டுறேன் லியோ. சோ அதை செலிப்ரேட் பண்றதுக்காக சாங் எல்லாம் வச்சிருந்தாங்கல்ல, அது கிடையாது. சோ அந்த வேலை விஷயமா மூணார் போயிருக்கலாம், அல்லது அதை பினிஷ் பண்ணதுனால ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அங்க போயிருக்கலாம், ஏதோ ஒரு வேலைக்குமா கூட போயிருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். பட் அங்க போன இடத்துல தான் சத்யாவை அவர் பாக்குறாரு. அவருக்கு அவங்கள பார்த்ததும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங். அங்க ஒரு முறை
இந்த பாட்டு எதுக்கு போடுறீங்க? அது தெரியும்ல எப்படி இருக்கும் அப்படின்னு. அதை வேர்ட்ஸா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணான்னு எனக்கு தெரியல. பட் அவருக்கு அங்க ஒரு பயங்கரமான ப்ளஷர். ஆனா அவர் அங்க ஒரு வித்தியாசமா ஃபீல் பண்றாரு அந்த இடத்துல. அண்ட் சேம் ஃபீலிங் சத்யாவுக்குமே லியோவை பார்த்ததும். ஆனா அதுக்கப்புறமா லியோ ரிட்டர்ன் ஆந்திராக்கு வராம அங்கே இருக்கிறாரு. அண்ட் சத்யாவுக்குமே லியோவை பிடிச்சிருக்கு. அண்ட் அவங்களே லியோவை அப்ரோச் பண்றாங்க. கதை வேற எங்கேயோ போகுது. இந்த ஒரு ஃபீல், இந்த ஒரு ஜோன் வந்துட்டு அவருக்கு டிஃபரெண்டா இருக்கு. முக்கியமா அவருக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ லியோவோட லைஃப் வந்துட்டு அந்த இடத்துல தான் மாறுது. அதாவது இன்னும் வந்துட்டு லியோ யாரு அப்படிங்கறது வந்துட்டு சத்யாவுக்கு தெரியாது. லியோவுக்குமே சத்யாவை பத்தி முழுசா தெரியாது. தென் லியோவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சத்யாவை பத்தி தெரிய வருது. முதல்ல நீ சொல்லு நான் சொல்லு அப்படிங்கிற மாதிரி, லைக் அந்த மாதிரி கூட இருக்கலாம். அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது இது எப்படின்னா, வீரம் படம் பார்த்திருப்பீங்க. வீரம் படத்துல ஒருத்தரும் தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின்ல வச்சு அந்த கோபிருந்தேவிங்கிறவங்க சொல்லுவாங்க, உங்களோட அன்பு, உங்களோட அமைதி, உங்களோட குணம் எனக்கு இப்படிலாம் இருந்தா பிடிக்காது, எனக்கு இப்படிலாம் இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அவங்க எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அப்படிலாம் இருக்கக்கூடிய விநாயகம் அப்படிங்கிற அந்த கேரக்டரோட ரியாக்ஷன் அங்க. எங்க அப்பா ஒருத்தர் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னு நினைக்கிறாரோ அப்படியே நீங்க இருக்கீங்க. சேம் அதே மாதிரி சத்யா இங்க சொல்லும் போது லியோவுடைய ரியாக்ஷன் இருக்கும். பட் ஆனா அங்க விநாயகம் வந்துட்டு இதுதான் நான், இதான் என் லைஃப்னு சொல்லிட்டு உடைச்சிருவாரு. இதான் நான், இப்படிதான் வளர்ந்த, இதான் என் வாழ்க்கை. அதுக்கப்புறமா அவங்களுக்காக திருந்தி வருவாரு. நான் எப்படிப்பட்டவன் நினைச்சு நீ என்ன விரும்பினியோ அப்படியே நான் மாறி வந்திருக்கேன். உன் மனசுப்படி நான் நடந்துக்கிறேன். பட் ஆனா இங்க லியோ வந்துட்டு அவருக்கு தான் ஸ்பாட்ல போய் சொல்றதோ ஸ்பாட்ல ஏமாத்துறதோ சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லல்ல. இவங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சதும் அதே ஸ்பாட்ல அவருடைய கதையை மாத்துறாரு, அவருடைய அடையாளத்தையே மாத்துறாரு. ஆனா அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சத்யா கிட்ட ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரேடியா விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் டாசன் கோக்கு வராரு. பட் ஆனா இவர் நான் இதை விட்டு போறேன் அப்படின்னு ஆந்தனி தாஸ் கிட்ட வந்து சொன்னா மட்டும் ஆந்தனி தாஸ் என்ன விட்டுறவா போறாரு. ஏன்னா லியோவை வச்சு அவருக்கு பெரிய கனவு ஒண்ணு இருக்கு, பெரிய ஒரு பேராசை ஒண்ணு இருக்கு. வேர்ல்ட்ல நம்பர் 1 தாசன் கோவை மாத்தணும் அப்படிங்கிறது. பட் லியோ இப்படி வந்துட்டு நான் ஒரு பொண்ணுக்காக இதெல்லாம் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. அது என்னன்னு பார்க்கலாம். சோ லியோ தாசன் கோக்கு வாராரு. அங்க வந்து அவர் சொல்ல நினைக்கிறத சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு அதுக்கு வேற சில விஷயங்கள் வருது. இப்போ லியோ கொஞ்ச நாளா வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாருல்ல, இந்த இடத்துல அவர் இல்ல அவர் இல்லாத நேரத்துல அங்க என்ன நடந்துச்சுங்கிறத இந்த இருதயராஜ் தான் அவர்கிட்ட சொல்றாரு. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, நம்ம படத்துல பார்த்த மாதிரி தான் அவருக்கு ஒரு தங்கச்சி உண்டு. அந்த தங்கச்சி நம்ம படத்துல பார்த்த தங்கச்சி கிடையாது. அதாவது லியோ பண்ற தப்புக்கெல்லாம் பார்ட்னரா சுத்திக்கிட்டு இருக்குமா அந்த மாதிரி தங்கச்சி கிடையாது. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீயோ ஏன் அவங்க கூட சேர்ந்து இதை பண்ற அப்படின்னு தன்னோட அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தங்கச்சி. அந்த சொல் பேச்சு கேட்காத அண்ணன் லியோ. சோ இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப், இப்படி ஒரு தங்கச்சி அவருக்கு உண்டு. பட் ஆனா அவர் தங்கச்சியோட சொல் பேச்சு கேட்கலனாலும் அவருடைய தங்கச்சி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்ப இதுல என்னன்னா, அவர் தாசன் கோக்கு திரும்பி வரும்போது அங்க அவருடைய தங்கச்சி இருக்க மாட்டாங்க, அவங்க இறந்திருப்பாங்க. அது எப்படின்னா நம்ம படத்துல பார்த்ததுதான். அதாவது தாசன் கோவை இன்னும் பெருசா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா இந்த ஜாதகத்துல இருக்கிறவங்கள கொலை பண்ணணும். நான் முன்னாடி சொன்னேன், அவர் விலங்குகளை பலி கொடுத்து நாம இன்னும் வளரணும்னா இந்த பலியையும் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மனுஷங்களையும் பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஒத்த ஜாதகக்காரங்களை நம்ம பலி கொடுக்கணும், அப்பனாதான் நம்மளோட தொழில் பெருசா மாறும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்காக அவருடைய பிள்ளைங்களான எல்சாவுடைய ஜாதகமும் லியோவுடைய ஜாதகமும் இருக்கு. ரெண்டுல ஒருத்தர பலி கொடுக்கணும். ஆந்தனிக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பயங்கர கடுப்பு. அதாவது பாசத்துக்காக பிள்ளைங்களை கொலை பண்ண வேண்டிய கட்டாயம் வருதா அப்படிங்கறதுக்காக ஒரு எமோஷன் ஆகுறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது கிடையாது. இப்போ அவர் வந்துட்டு லியோவை வந்துட்டு பலி கொடுக்க முடியாது, ஏன்னா அவனை வச்சுதான் நம்ம அதை வந்துட்டு பெருசாக்க முடியும். சேம் எல்சாவை பலி கொடுத்தாலும் லியோவை மீறி அதை பண்ணவும் முடியாது. அப்படி நம்ம அதை பண்ணாலும் அது லியோவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். சோ இப்போ அவர் அங்க என்னதான் பண்ணுவாரு ஆந்தனி தாஸ். சோ அப்படி ஒரு எமோஷனை தான் அங்க காட்டுறாரு. வேற வழியே இல்லையா, வேற வழியே இல்லையா. ஆனா அப்புறமா ஆந்தனி தாஸ் ஒரு முடிவுக்கு வராரு, எல்சாவே பலி கொடுத்துருவோம், ஏதாவது லியோட்ட சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு. பட் ஆனா அங்க ஹரால்டு வந்துட்டு லியோவை பலி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சொல்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்ன கேட்டனா லியோன்னு தான் சொல்லுவேன். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெரால் வந்துட்டு ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு ஆளு. லியோ வந்துட்டு தன்னோட அப்பா அப்படிங்கறதுனால ஆந்தனிக்கு மட்டும் தான் கொஞ்சம் மரியாதை கொடுப்பாரு. மத்தபடி அவர் பயங்கர ஆட்டிடியூடான ஒரு ஆளு. ஹெரால்ட் எல்லாம் வந்துட்டு பெரிய அளவுல கண்டுக்கவே மாட்டாரு. சோ அந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப் குள்ள. சோ ஹெரால்டுக்கு வந்துட்டு லியோ வந்துட்டு சுத்தமா பிடிக்காது. அண்ட் ஆந்தனி நமக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட இப்போ லியோவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறான் அப்படிங்கிற ஒரு பொசசிவும் அவருக்கு இருக்கும். ஆனா அது ஒரு ஈகோவாவும் மாறும். அந்த ஒரு எண்ணத்துல தான் இப்படி ஒரு விஷயத்தை
விஷயத்த சொல்லுவாரு. தென் ஆந்தனி ஒரு பார்வை பாப்பாரு. ஆந்தனிக்கும் தெரியும் இவன் வந்துட்டு ஒரு ஈகோ பிடிச்சவன், இவன் என்ன எண்ணத்துல இதை சொல்றாங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்கு என்ன உனக்கு சிரிப்பு? இல்ல இவர் எப்படி யோசிச்சிருக்காரு? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னன்னா எங்க அவங்க சொல்லு ஒரு மூணாருக்கு போனாரு அது இதுன்னு. அதுவும் உங்க கற்பனை நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு என்னன்னா அந்த இந்த ஃப்ளாஷ்பேக்கே ஃபேக்கு. ஹிருதயராஜ் வந்து வேற பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம லோகேஷ் இன்டர்வியூலாம் சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, அப்படி என்னதான் இந்த ஃப்ளாஷ்பேக் இருக்கும், ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க, பார்ட் 2ல எப்படி வரும் என்ன ஏதுன்னு யோசிக்கும் போது நான் இன்னும் எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஜென்ரலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. பட் வந்து யூஸ்வலாக ஒரு சினிமாவில் வர்ற மாதிரி இருக்குது. நான் லோகேஷ் ஏற்றின ஹைப்புக்கு லோகேஷ் மேலே ப்ரெஷரை போடுவேன். நான் இன்னும் எதிர்பார்க்குறேன். பாட்காஸ்ட் தமிழன் சொன்னதை விட ஃப்ளாஷ்பேக் வேற மாதிரி இருக்கானு லோகேஷ் யோசிப்பார். ஐயோ ஆனாளுக்கு சுபேத்ராங்களே திரும்பி முறைச்சு பார்க்காரு. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு ஹெரால்ட் ரிப்ளை பண்றாரு. இல்ல டெசிஷன் நீ பண்ண. தென் எல்சாவை கொல்லலாம்னு முடிவு பண்ணி லியோ இல்லாத டயத்துக்காக வெயிட் பண்ணி லியோ இல்லாம போனதுக்கு அப்புறமா எல்சாவை பலி கொடுக்கணும்ட்டு அவகிட்டே போய் கேக்குறாங்க. ஆந்தனி தாஸ் வந்துட்டு எல்சா கிட்ட கெஞ்சுறாரு. அதாவது எல்சாவை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி வந்து பலி கொடுக்கல, அவகிட்ட வந்துட்டு போய் கெஞ்சுறாங்க. சொன்னா புரிஞ்சுக்கோ, உன் குடும்பத்துக்காக இதை பண்ணு, உன் அப்பனுக்காக இதை பண்ணு, உன் அண்ணனுக்காக இதை பண்ணு, உன் சித்தப்பனுக்காக இதை பண்ணு, இந்த ஒரு தியாகத்தை பண்ணு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாரு. அவங்களுக்கு வந்துட்டு நீ இப்படி எல்லாரையும் கொன்றுவ, இதை லியோ கிட்ட சொல்லுவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி தப்பிக்க நினைக்கிறாங்க, ஓடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு சலசலப்புல ஹரால் வந்துட்டு எல்சாவை வந்துட்டு கொன்னுறாரு. அவருக்கு வந்துட்டு லியோ மேல மட்டும் கோபம் கிடையாது, சேம் எல்சா மேலயுமே அவருக்கு ஒரு கோபம். சோ அந்த மாதிரி ஒரு சமயத்துல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற ஒரு ஆளு ஒரு கத்தியை வச்சு கொன்னுறாரு. எல்சா வந்துட்டு இறந்துடுறாங்க. அவன் தங்கச்சி மட்டும் இல்ல, என் கூட பிறந்த இன்னொரு பாதி. அதாவது இங்க என்னன்னா எல்சாவை வந்துட்டு பலி கொடுக்கல, கொலை தான் பண்ணிருக்காங்க. பலி கொடுக்கறதுக்கும் கொலை பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சோ வந்துட்டு ஆந்தனிக்கும் ஹெராலுக்கும் அங்க ஒரு சலசலப்பு. இப்படி ஒரு உயிர் வேஸ்ட் ஆயிருச்சு, பலி கொடுத்திருந்தாவது நம்ம நம்பர் 1க்கு போயிருக்கலாம், இப்ப இறந்தும் போயிட்டா, இதை லியோ கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, இப்ப வேற வழியே இல்ல, லியோவை தான் நம்ம பலி கொடுத்து ஆகணுமா, அவன் போயிட்டானா நாம எப்படி நம்பர் 1 வர்றது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். தென் அப்பதான் லியோ வாராரு. லியோக்கு ஹிருதயராஜ் மூலமா இதெல்லாம் தெரிய வருது. லியோ அங்க வர்ற சமயத்துல ஹெரால்டும் ஆந்தனியும் அந்த இடத்துல இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்பாட்ல அவன் காட்டுற அந்த கோவத்தை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால அவங்க 2 பேரும் அங்க இருந்து எஸ் ஆயிருவாங்க. கொஞ்சம் எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அவனை பார்த்துட்டு புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்ப அங்க இருந்து எஸ் ஆயிருவாங்க. தென் லியோ அங்க வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த கோவத்துல கொலை பண்றாரு. அதாவது நம்ம முன்னாடி அந்த நியூஸ் பேப்பர்ல பாத்துருந்தோம்ல எத்தனை கொலை பண்ணாருன்னு. அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொன்னு அந்த ஃபேக்டரியை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு தான் அங்க இருந்து வெளியில வருவாரு. இப்ப லியோ வந்துட்டு ஆல்ரெடி அவங்களோட சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்டாரு, அவங்களுடைய கனவே அழிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா இனிமே அவருக்கு என்ன இருக்கு, இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு தனி ஆள் கிடையாது, அவருக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிருச்சு. அவர் வேற ஒரு வாழ்க்கைக்கு முடிவெடுத்து தான் அவர் ஒரு வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள போறதுக்காக தான் இங்க வந்துட்டு போலாமன்ட்டு அவரோட வாழ்க்கை எப்படி இல்லாமோ மாறி போச்சு. லியோ அப்படிங்கிற அந்த வாழ்க்கையும் அழிஞ்சு போச்சு. சேம் அவருக்கு வேற ஒரு வாழ்க்கை அங்க காத்துக்கிட்டு இருக்கு. தென் அதுக்கப்புறமா அந்த வாழ்க்கைக்குள்ள அவர் போறாரு. லியோவை எப்படி விக்ரமுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா லியோவை வந்துட்டு விக்ரமுக்கு தெரியும். ஏன்னா இப்படி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஒருத்தன், இவ்வளவு மோசமான ஒருத்தன், இப்படி புது வகையான ட்ரக்கை கண்டுபிடிக்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒருத்தன், அப்படி ஒருத்தன் இருக்கும்போது அது எப்படி விக்ரமுக்கு தெரியாம இருக்கும். தென் அதுக்கப்புறமா அந்த ஃபேக்டரியை பிளாஸ்ட் பண்ணது வந்துட்டு வெளியில நியூஸா போகுது இல்ல, அது வந்துட்டு விக்ரமுக்கு தெரிய வருது. இது லியோ மூலமா தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது விக்ரமுக்கு தெரிய வருது. அவனோட சாம்ராஜ்யத்தை எதுக்காக அவனே அழிக்கிறான் அப்படிங்கறதுக்கான காரணத்தையும் விக்ரம் தெரிஞ்சுக்கிறாரு. தென் அவர் ஒரு வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள போறதையும் விக்ரம் புரிஞ்சுக்கிறாரு. சோ தென் அவருக்கு வந்துட்டு விக்ரம் ஹெல்ப் பண்றாரு. இப்படி ஒருத்தன் நல்லவனா வாழ முடிவெடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு போற வரைக்கும் நல்லது, நமக்கு ஒரு பெரிய வேலை மிச்சம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாருனே வச்சுக்கோங்களேன். ஏன்னா லியோவை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவனே வெளியில போறான்னா அவன் அப்படியே விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்துட்டு லியோக்கு ஹெல்ப் பண்ணி அப்படிதான் இந்த ஒரு விஷயம் எல்லாம் பிரசன்ட்ல நடக்கிறதா நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் பார்ட்ல பார்த்திருந்தோம். சோ இப்போ இதுதான் வந்துட்டு லியோவுடைய ஒரிஜினலான பிளாஷ்பேக். பட் ஆனா நான் ஒருத்தரை பத்தி இந்த என்டையர் பிளாஷ்பேக்லயுமே எதுவுமே பேசலையே, அதாவது ரோலக்ஸ்.
ஐயா ரோலெக்ஸுக்கும் லியோவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத வந்துட்டு நான் சொல்லணும் இல்லையா? அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், லியோவை பத்தின விஷயங்களை எல்லாம் ஆந்தனி ஹெரால் மேல போட்டு ஒரு பொய் சொன்னாரு, ஹிருதயராஜ் டிசோசா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தானா, அதுல ஒரு பொய்யான கனடால போய் படிக்க போனாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்லுவார்ல. கனடால படிக்க போனவன் இன்டர்நேஷனல் ட்ரக் கேட்டர்ஸ் பல பேரோட லிங்க்ல. அப்போதான் அந்த டைம் பீரியட்ல தான் லியோவுக்கும் ரோலெக்ஸுக்கும் உள்ள கனெக்ஷன் இருந்திருக்கு. அதாவது லியோவுக்கு இப்போ வந்துட்டு 22 வயசு ஆகுது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த போதை மருந்து ட்ரக் மேக்கிங் ஸ்கில்லாம் டெவலப் பண்ணது அந்த கனடால தான். இதுலயும் கனடா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உண்மையா போயான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஏதோ ஒரு கண்ட்ரி தான், அங்கதான் ரோலெக்ஸுக்கும் லியோவுக்கும் உண்டான கனெக்ஷன் இருக்கு. அங்க அவர் படிக்க போன இடத்துல லியோவும் ரோலெக்ஸும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அப்போ அங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு ட்ரக்கை பிசினஸா கொண்டு வரலாம்னு பிளான் பண்றாங்க. அதாவது அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆகுறாங்க. அப்போ லியோவுடைய பேக்ரவுண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு டொபாக்கோ ஃபேக்டரி வச்சிருக்கிற ஒரு ஃபேமிலில இருந்து வந்தவர் லியோ. அங்க இருந்து இவர் வெளியில வந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டு போய் அந்த டொபாக்கோ ஃபேக்டரி வந்துட்டு ட்ரக் ஃபேக்டரியா மாத்தி அதை நெக்ஸ்ட் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போறாரு. அதுக்கு முன்னாடி ரோலெக்ஸும் லியோவும் ஒன்னா இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பிளான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவலா நம்பர் 1 வரணும், வேர்ல்ட்ல நம்பர் 1 வரணுங்கிற மாதிரி ரோலெக்ஸ்க்கு ஒரு கனவு. அத ரோலெக்ஸ் சொல்றாரு. லியோ கிட்ட அந்த ஒரு ஸ்கில் இருக்கு, பிளஸ் அவருக்கு பிசினஸ் தெரியும். அண்ட் ரோலெக்ஸுக்கும் ஒரு சில ஸ்கில்ஸ் இருக்கு, அண்ட் அவருக்கும் பிசினஸ் தெரியும். பட் ரோலெக்ஸ்க்கு வந்துட்டு எந்த விதமான பேக்ரவுண்டுமே கிடையாது. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆகி பிசினஸ் பண்ணலாம் டிசைட் பண்றாங்க. பட் ஆனா என்ன காரணம் தெரியல. லியோ வந்துட்டு நாம ஏன் இவனோட சேர்ந்து இத பண்ணணும், நமக்கு தான் அந்த தத்தோரா அப்படிங்கிற அந்த ஒரு புது வகையான ட்ரக்கை கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேமிலியா பிசினஸ் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு இவன் கூட ஜாயின் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரோ, அல்லது ஆந்தனி தாஸ் அவர் மண்டையை இப்படி கழுவுறாரோ, இப்படி எதுவா வேணாலும் இருந்திருக்கலாம். பட் லியோ வந்துட்டு ரோலெக்ஸுக்கு துரோகம் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியில வந்துதான் தாசன் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா ரோலெக்ஸ் வந்துட்டு இப்ப நம்ம ஹெரால் தாஸை பத்தி சொன்னோம்ல, பயங்கர கோவக்காரன், ஈகோ பிடிச்சவன், பயங்கர ஸ்ட்ராங் ஆனவன், அது ஒரு 2-3 ஹெரால் தாஸ் சேர்ந்தது தான் ரோலெக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்படி ஒருத்தனுக்கு இப்படி இவன் இப்படி பண்ணிட்டு கழட்டி விட்டுட்டு போகும்போது எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு ஆத்திரம் வரும். இவரு இங்க ஃபேமிலியோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்பர் 1 எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அட் தி சேம் டைம் அவங்களுக்கு ஆப்போசிட்டா ரோலெக்ஸ் அந்த பிசினஸ் தனியா ஸ்டார்ட் பண்றாரு. அவரும் ஒரு லெவலுக்கு வராரு. பட் ஆனா தாசன் கோவை பீட் பண்ண முடியல அவரால. பிகாஸ் ஏன்னா பிளாஷ்பேக்ல ஒரு டைலாக் இருக்கும், மார்க்கெட்ல எவனும் பார்க்காத அனுபவிக்காத ஒரு போதை தத்தோரா கொக்கைனை விட கொடூரமா இருந்துச்சு. அதாவது கொக்கைனை விட மோசமானது இந்த தத்தோரா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. பட் ஆனா இந்த தத்தோராவை கண்டுபிடிக்க தெரிஞ்சது லியோவுக்கு மட்டும்தான். லியோ தான் கண்டுபிடிச்சாரு. சோ அதனாலதான் அவர் நம்பர் 1 ஆக முடிஞ்சது. பட் ஆனா ரோலெக்ஸுக்கு அது தெரியல. அப்படியே இங்க பிரசன்ட்டுக்கு வந்தீங்கன்னா, அதாவது விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸ்ல ரோலெக்ஸ் தான் வந்துட்டு நம்பர் 1 இருப்பாரு. அவர் நம்பர் 1 இருக்கிறதுக்கு காரணம் என்ன? லியோ வந்துட்டு ஃபீல்ட் அவுட் ஆனதுனால. அந்த தத்தோராங்கிற விஷயம் லியோ போனதுக்கு அப்புறம் இல்லாம போனதால இப்போ ரோலெக்ஸ் மட்டும் தான் டாப்ல இருக்கிறாரு. அண்ட் விக்ரம் கிளைமேக்ஸ்ல ரோலெக்ஸ் ஒரு சில டைலாக் சொல்லுவார்ல, ஆனா அந்த டைலாக்ஸ்க்கு முன்னாடி அவருடைய கேரக்டர் எப்படிப்பட்டதுங்கிறத வந்துட்டு காட்டுறாங்க பாருங்க. சென்னையில இவ்வளவு பெரிய லாட் நம்ம கைவிட்டு போனதுக்கு காரணம் அமர்னு ஒருத்தன், ஆளோட பேக்ரவுண்ட் மிலிட்டரி. எங்க சைடுல சார காணா போனதுக்கு காரணம் விக்ரம்னு ஒருத்தன். திருச்சியில நடந்த ட்ரக் பஸ்டுக்கு காரணம் மிலிட்டரியோ போலீஸோ இல்ல, ஜெயில இருந்து பரோல்ல வந்த ஒரு கைதி ரோலெக்ஸ். அவன் பேரு டில்லி. இப்படி ஒருத்தரா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ரோலெக்ஸோட பிசினஸுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடியவங்களை பத்தி ஒருத்தரும் ஒன்னு சொல்லுவாங்க. எவனும் என்னோட வழியில தடையா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆளு ரோலெக்ஸ். இப்ப இப்படி எல்லாம் தடை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வாராரு. அதாவது இவர் யாருன்னா ரோலெக்ஸோட ஒரு ரைட் ஹேண்ட், ரோலெக்ஸுக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரோலெக்ஸோட ஒரு கீ. இந்த சந்தனத்துக்கு ஒரு போன் கால் வரும்ல, அப்ப சந்தனத்துக்கிட்ட பேசுவார்ல கீ ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு இவர் தான். இல்லன்னு வை, அடுத்த கால் ரோலெக்ஸ் கிட்ட இருந்து வரும். ரோலெக்ஸ் அதாவது இவர் எவ்வளவு ரோலெக்ஸுக்கு நெருக்கமானவர்னா, எல்லாரும் ரோலெக்ஸை பார்த்து பயந்துகிட்டு இருப்பாங்க, எல்லாரும் தள்ளி நின்று தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவர் மட்டும் பக்கத்துல போய் பேசுவாரு. அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஆன ஒரு ஆளு. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ரோலெக்ஸ் இவனெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொள்றது கஷ்டம், முதல்ல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிப்போம். இந்த மாதிரி இவங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்போ அங்க ரோலெக்ஸுக்கு பயங்கரமா ஈகோ ஹர்ட் ஆகி கோவம் வந்துரும். அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஹெரால்டுக்கு ஒரு 5-6 பேர் சேர்ந்த மாதிரி தான் ரோலெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. அவர் எவ்வளவு நெருக்கமானவங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதும், என் வழியில குறுக்க நிற்கிறவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு என்கிட்டே வந்து சொல்றியா? ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, அவர் தலையை துண்டை வெட்டி போட்டுறாரு. நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிப்போம். எவன் கையிலயும் சரக்கு இல்லாம வெட்டிட்டு அதை பார்த்து சிரிக்கிறாரு.
ஸோ இவ்வளோ நெருக்கமான ஒருத்தரை பட்டுன்னு ஒரு கோவத்துல கொலை பண்ணிட்டு கொஞ்சம் கூட அந்த ஃபீலிங்ஸ் இல்லாம இருக்காரு. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தால ரோலெக்ஸ்ங்கிற கேரக்டர் எப்படிங்கறத வந்துட்டு நமக்கு கன்வே பண்றாங்க. அதாவது ஒரு ஃபீலிங்கே இல்லாத ஒரு கேரக்டர். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லியோவுக்கும் ரோலெக்ஸுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன அப்படிங்கிறது. லியோ கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு, அவருடைய ஃபீலிங்ஸ். அதை 2 பேர் மேல வச்சாரு. இந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால தான் அவர் இப்ப நம்பர் 1 இடத்துல இல்லாம போயிட்டாரு. வேற எங்கேயோ கண்காணாத இடத்துல கண்ணுக்கு தெரியாத மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பட் ஆனா ரோலெக்ஸ் கிட்ட அந்த ஃபீலிங்ஸ் சுத்தமா கிடையாதுங்கிறத இதுல நமக்கு கிளியராவே கன்வே பண்றாங்க. சோ ரோலெக்ஸ் வந்துட்டு ஃபீல்ட் அவுட் ஆகணும், அவருடைய தொழில கீழே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருதுன்னா அவரு நினைச்சா மட்டும்தான் முடியும். ஆனா அவர் அப்படி நினைக்கவும் மாட்டாரு. ஏன்னா அவர் ஒரு இரக்கம் இல்லாத ஃபீலிங் இல்லாத ஒரு ஆள் இல்லையா. இப்போ ஒருத்தன் வர்றானே, அவன் எவ்வளவு மோசமான ஆளு தெரியுமா? இப்போ ரோலெக்ஸ் வந்துட்டு எவ்வளவு மோசமானவர். ஐயா நீங்கள் தெரிஞ்சு செட் பண்ணீங்களா தெரியாமல் பண்ணீங்களான்னு தெரியல, ஒரு கனெக்ஷன் உண்டாக்கிட்டீங்க. நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு விஷுவல் வேறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. சும்மா சொல்கிறேனே, நம்ம எல்லாரும் ரோலெக்ஸ் வெர்சஸ் டில்லி அவங்களோட ஃபேஸ் ஆஃப் தான் பார்க்கணும். அது எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சம்மந்தமே இல்லாமல் யோசிச்சு பாருங்கள். நம்ம லியோ வந்து டயர்டாக உள்ளே படுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்களோட ஒய்ஃப் த்ரிஷா ஓடி வர்றாங்க. பார்த்திபா அங்கே பாரு, யாரோ வந்து நம்ம வாசலில் நிற்கிறாங்களா யார் அப்படின்னு அவரோட பெட்ரூம்லேருந்து திறந்து பார்த்தாலே வாசல் தெரியுமில்ல, மேல் மாடியில். அங்கேருந்து கர்ட்டின் அப்படியே திறக்கிறாராம். திறந்து எட்டி பார்த்தா ஒரு 20-30 ஜீப்பு, 40-50 பேர், நடுவில் ரோலெக்ஸ் சிகரெட்டோட வீட்டு வாசலில். அந்த ஃபேஸ் ஆஃப் நமக்கு காட்டுறாங்களா. ரோலெக்ஸ் அங்கே நிற்கிறாரு, இவர் மொட்டை மாடியில் இப்படி கர்ட்டினை திறந்துட்டு இவர் ஃபேமிலியோட அங்கே ஒரு 40-50 பேர் அடியாருங்களோட நிற்கிறாரு. லியோட சிச்சுவேஷனை பாருங்க. இவனை சமாளிக்கணும், இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஒத்தையாளா என்ன பண்ணுறது. இப்போ லியோவை வெளியே விடணும், ஃபேமிலிக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். என்ன ஐயோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிச்சுவேஷன். பார்த்திபா என்ன பேசாமல் இருக்க, பார்த்திபா அங்கே பாரு ஏதாவது பண்ணு, யார் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுமா, போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் நம்ம மாட்டிக்குவோம். இல்லை போலீஸுக்கு ஃபோன் பண்ணாதுன்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, என்ன பண்ணலான்னு. அங்கே இவர் மேலே கர்ட்டினை திறந்து பார்த்ததை ரோலெக்ஸ் பார்த்துட்டு ஒன்றுமே பேசலை. உன்னை கண்டுபிடிச்சிட்ட பார்த்தியாங்கிற மாதிரியே ஃபேஸில் ஒரு சிரிப்பு, கண்ணாடி அப்படியே கழட்டிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, இவர் இங்கேருந்தே பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன லியோ பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அப்படின்னு வானத்தில் ஒரு ஈகிள் பறக்குது. அப்போ தெரிஞ்சிடும் நமக்கு விக்ரம் வந்துட்டாரா அப்படின்னு. பார்த்தா தூரத்தில் இவங்க 2 பேரையும் இப்படி பைனாகுலர் வச்சு விக்ரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆஹா, இப்போ நம்ம உள்ளே இறங்கி ஆகணுமே. ரோலெக்ஸும் நமக்கு வேணும், லியோவும் நமக்கு வேணும். ஒருத்தன் உயிரோட வேணும், ஒருத்தன் பணமா வேணும். இப்போ நம்ம இறங்கணும். அதான் அந்த இடத்துல பார்த்தா விக்ரமோட பாய்ஸ் எல்லாம் வந்து நிற்பாங்க. இப்போ 3 இடத்துல 3 ஹீரோஸ் வேற இடத்துல ட்ரையாங்கிள் பொசிஷன்ல நிற்கிறாங்க. இப்போ என்னங்க யாருங்க முதல்ல இறங்க போறா, இப்போ என்னங்க அப்படின்னும் போது அங்கே சைட்லேருந்து ஒரு லாரி வருது, காமாட்சி பிரியாணி லாரி. பார்த்தா லாரிலேருந்து எட்டி பார்க்குறாரா டில்லி. கொண்டியா ரோலெக்ஸ் பார்ப்பாரு, ஒருத்தனை தேடி வந்தா 2 பேர் இருக்கீங்களா, உன்னையும் தான்டா தேடுறேன். பார்த்தா விக்ரம் அங்கே இருக்கிறது இவருக்கு தெரியாது. இந்த இடத்துல என்ன நடக்க நல்லா இருக்குல்ல. பாருங்க, எனக்கும் உங்க பழக்கம் ஒட்டிக்கிச்சு. கட்ட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். அவர் அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரோலெக்ஸை கம்பேர் பண்ணும்போது லியோ வந்துட்டு நார்மலா தெரியாது இல்லையா. சோ இப்போ நீங்க இப்படி பாருங்க, லியோ கிட்ட மட்டும் இந்த ஒரு வீக்னஸா இருக்கிற ஃபீலிங்ஸ் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அவரை எதிர்த்து நிக்கிற ஒரே ஆளு ரோலெக்ஸா மட்டும்தான் இருக்க முடியும். அண்ட் அந்த பேட்டிலையும் லியோ தான் வின் பண்ணுவாரு. பிகாஸ் ஃபீலிங்ஸை கழட்டி வச்சுட்டா லியோ அவ்வளோ மோசமானவர். தென் ரோலெக்ஸோட டயலாக்ல வந்துட்டு சொல்லுவாரு, 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. இப்ப இந்த 27 வருஷத்துல அந்த 7 வருஷத்துல தான் அவங்க ஒன்னா இருந்திருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க. இவர் வேற ஒரு பாதையில வேற ஒன்னு ஆரம்பிச்சிட்டாரு ஃபேமிலியோட சேர்ந்து, இவர் தனியா வேற ஒன்னு ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் லியோவோட இது உடஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்தது அந்த 7 வருஷத்துக்குள்ள. அதுக்கு அடுத்து உள்ள அந்த 20 வருஷத்துல தான் ரோலெக்ஸ் வந்துட்டு நம்பர் 1 பிளேஸுக்கு வந்திருக்காரு. அதுவும் சும்மா வரல, கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. தென் ரோலெக்ஸ் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல. சோ இதுலயே கிளியரா தெரியுது, குடும்பமா சேர்ந்து பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா வந்தவன் நான் கிடையாது. இது எல்லாம் நான் உருவாக்குனது, இது என்னோட சாம்ராஜ்யம், நான் ஒருத்த மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு அங்க கன்வே பண்றாரு. தென் அதுக்கப்புறமா அவர் பேசுற டயலாக்லாம் இந்த வீடியோக்கு தேவையில்ல, அது நம்ம போக பார்க்கலாம். இந்த வீடியோக்கு தேவைன்னா அடுத்த பாட்டு வருதா.
அதுக்கப்புறமா பிளாஷ்பேக்க சொல்லிட்டு இருக்காருல, அதாவது ஒரு ஃபேக்கான பிளாஷ்பேக்க சொல்லிட்டு இருக்காருல, அந்த சீனுக்கு வரலாம் நாம. அவர் ஒரு ஃபேக்கா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறாரு. அதாவது லியோ நல்லவன், அவங்க சொன்னதெல்லாம் செய்ய வச்சாங்க, கடைசியில அவனே இறக்கம் இல்லாம கொன்னுட்டாங்க, லியோ நல்லவங்கிற மாதிரி அவர் ஒரு ஃபேக்கான பிளாஷ்பேக்க சொல்லி முடிக்கிறாரு. நான் வளர்த்தவே என் கண்ணு முன்னாடி அவன் செத்து சரிஞ்சு அந்த நாள் இன்னும் என் நெஞ்சிலேயே ஒரு தென் அதுக்கப்புறமா ஜோஷி வந்துட்டு பார்த்திபனோட போட்டோவை காட்டி இதை ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இந்த போட்டோ மட்டும் ஒரு தடவை பார்த்து சொன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதாவது முன்னாடி வந்துட்டு அவர் அந்த பிளாஷ்பேக்க சொல்றதுக்கு முன்னாடி போட்டோ காட்டினார்ல, அப்போ வந்துட்டு இவர் அந்த போட்டோவை பார்க்கல. ஏன்னா அவர் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒரு ப்ரிப்பேர்டா வந்திருக்காரு, அதை அங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாரு, அவ்வளவுதான். சோ இங்க ஜோஷி வந்து நீங்க இதை பாருங்க, பார்த்துட்டு ஒரு ஆன்சர் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ அந்த கடமைக்காக அவர் அந்த போட்டோவை பார்த்து இது அவன் இல்லன்னு வெறும் வார்த்தையா சொல்லாம நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ப வைக்கிறதுக்காக ஒரு லீட் கொடுத்தாருல. எப்படி என்ன 3 நாள்ல நான் செத்து போயிருவேன், அதுக்கப்புறம் அவனை பத்தி நான் பேச முடியாது, அதுக்காக சொல்றேன். சேம் அதே மாதிரியே இது அவன் இல்ல அப்படிங்கறது சொல்றதுக்கு முன்னாடி நம்ப வைக்கிறதுக்காக ஒரு லீட் கொடுத்துட்டு அதை சொல்றாரு. 1000 பேருக்கு நடுவுல நின்னாலும் அவன் கண்ணை பார்த்து நான் லியோ யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன், அவன் இல்ல. அதுக்கப்புறமா இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, தேவையில்லாம ஒரு அப்பாய் வாழ்க்கை கூட விளையாடாது. இத வந்துட்டு அங்க அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா பார்த்திபன்கிற ஒரு அப்பாவிக்கு இவர் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னா அவர் அங்க வளர்றாரு தானே அர்த்தம். அவன் லியோங்கிறவன் பார்த்திபன மாதிரி அப்பாவியா இருக்கான், அவனோட வாழ்க்கையில விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சப்போர்ட் பண்றாருங்கிற மாதிரி தானே அர்த்தம். அவர் வந்துட்டு வெல் ப்ரிப்பேர்டா தானே இருக்காரு, ஏன் வளர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்குதான் அந்த சீன்லயே ஆன்சர் இருக்கு. ஒரு ஃபுல் பாட்டிலையும் குடிச்சு முடிச்சிட்டு தான் அவர் அங்க இருந்து எஞ்சிப்பாரு. சோ அவர் வளர்றதுக்கு அது ஒரு ரீசன். எல்லாத்தையும் கரெக்டா பேசிட்டு லாஸ்ட் ஒரு வார்த்தையை மட்டும் வளரிட்டு போவார். அதுக்கப்புறமா ஜோசிக்கு அங்க ஒரு குழப்பம், நம்ம என்னமோ நினைச்சா என்னமோ நடக்க, இதுதான் உண்மையா இல்ல இப்படி ஒரு விஷயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பயங்கர குழப்பத்துல நிக்கிறாரு. பட் ஆனா ஜோஷி வந்துட்டு அதை நம்புவாரு. எதாச்சு எந்த அடிப்படையில அதை அவர் நம்புறாரு. தென் பார்த்திபனை பத்தி தெரிஞ்சுக்க போன சத்யாவோட நிலைமை என்ன, பார்த்திபன்கிறவன் வந்துட்டு உண்மையிலே யாரு, இப்ப லியோங்க பார்த்திபனா உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கறது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ரோலெக்ஸ தவறையா இல்லாட்டி அவருக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். சோ இப்போ நான் இங்க வந்துட்டு வீடியோவை முடிக்கிறேன். இன்னும் என்னென்ன எல்சியூ கனெக்ட்லாம் ஃபிலிம்ல பேலன்ஸ் இருக்கு, இது எப்படிலாம் போக போகுது அப்படிங்கறத வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் போக பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். டேக் கேர் கைஸ், பை பை. நாளைக்கு டே 1 முதல்ல இருந்தா இதுல தியேட்டர் எரப்ட் ஆகணும். ஒரே ஒரு டயலாக்ல மட்டும் யாரையும் ரோலெக்ஸை காட்ட வேணாம், லியோவை காட்ட வேணாம், பட் ஒரே ஒரு டயலாக் தியேட்டரை எரப்ட் ஆகணும்னா ஒரு வழி. இது சும்மா அவுட் ஆஃப் த டாபிக். ரோலெக்ஸு, லியோ, ஹரோல் தாஸ், ஆந்தனி தாஸ், லியோ தாஸ்ன்னு இவங்க ரோலெக்ஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ எப்படி இவரை இதோட கனெக்ட் பண்ணுறது? இவ்வளோ நேரம் சொன்ன கதையெல்லாம் மறந்துடும். இது புது கனெக்ஷன் ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் ரோலெக்ஸுக்கு நெருக்கமான யாராவது சொல்லுவாங்க, இவ்வளோ நேரம் யோசிக்கிறியே, ரோலெக்ஸோட முழு பேர் உனக்கு தெரியுமா? என்ன சார், ரோலெக்ஸ் தாஸ். ரோலெக்ஸ் தாஸா? அப்போ இவரும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவரா? ஆமாடா, இது தெரியாமலா நீ சுற்றிக்கிட்டு திரியிற? அந்த யாரையும் காட்ட தேவையில்லை, யாரோ ஒரு கேரக்டர், ரோலெக்ஸுக்கு நெருக்கமான கேரக்டர் வந்து அவனோட முழு பேர் வந்து ரோலெக்ஸ் தாஸ் அப்படின்னு சொன்னால் போதும், நம்ம எல்லா பாசிபிள் கனெக்ஷனையும் நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோம். ஹரோல் தாஸ், ஆந்தனி தாஸ், லியோ தாஸ், ரோலெக்ஸ் தாஸ், இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா? சின்ன வயசுல இவங்க நான் ஒரு தனி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு தனியாக வந்துட்டாங்களா? அதனால தான் அப்பனும் பாட்டுன்னு தூக்கி கொடுக்கலன்னு சொன்னாரா? அப்போ யார் அப்பனா இருக்கு? இவர் வந்து ஒரு ஆளோட மகன், அவர் வந்து அர்ஜுனோட மகன், அண்ணன் தம்பி அவங்க 2 பேர், இவங்க அவங்களுக்கு மகன். அப்படி இருக்குமா? என்ன ஏது? ஓன்னு இப்போ ரோலெக்ஸுக்கு நியூஸ் போகும், உங்கள் அப்பனை லியோ போட்டுட்டான் அப்படின்னோடனே அப்பாவையும் போட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி வரும். இது நான் உங்களை குழப்புறதுக்கு சொன்ன ஒரு கதை. நீங்கள் ஆளாளுக்கு ஏதாவது குழப்பி சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஷார்ட்டாக சொல்லுங்கள், படித்து தெரிஞ்சுக்கோ. நல்லா இருக்குது. இது வந்து ஸ்டாப் ஆகாமல் அப்படியே ஹாரி பாட்டர் மூவி மாதிரி லென்த்தாக போய்கிட்டே இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. நைஸ். ஒரு படத்தில் எத்தனை லேயர் இருந்தால் 7 வீடியோ வருது. உங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.